வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு வடை நம்ம செய்யலாம். பருப்பு வடை. இது வடை பருப்புன்னு கடையில் நம்ம வாங்கிக்கலாம். கடலை பருப்பு கிடையாது, இது பட்டாணி பருப்பு. அதை வச்சு நம்ம வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வடைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஆகிட்டது பின்னாடி நம்ம எடுத்து கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்க வேண்டாம், திருன்னு வரும். கிரைண்டரில் அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வரும் மாவு. இப்போது ஒரு கைப்பிடி போட்டுட்டு நம்ம ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை மிளகாய் ஆட்டும் போதே நம்ம சேர்த்துக்கலாம் கிரைண்டரில். இப்போ சேர்த்துட்டு எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை இது கூட ஒன்றா சேர்த்துக்கலாம். நிறைய போட்டு அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கும். அதனால் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு வரும்போதே உங்களுக்கு அது அரைப்பட்டுக்கும். இருக்கிறதையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதம் உடனே வந்துடும். உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆட்டணுன்னே உங்களுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வரும்போது நீங்கள் கிரைண்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறது கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 2 சுத்து, அவ்வளோதான். இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிறைய நம்ம சேனலில் வீடியோஸ் வருது. நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னோடய டிஷ்ஷஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் இப்போ சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி என் டிஷ் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மற்ற வீடியோஸ் போடும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போடுறதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி வச்சுக்கிட்டு இப்போது நம்ம கடாய் அடுப்பில் வச்சு நம்ம என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றி காய வச்சுக்கலாம். இந்தளவுக்கு கலந்து வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணியும் வச்சுக்கோங்க. தண்ணியும் வச்சிட்டோம்னா தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சி அப்படியே ஒரே விரலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வராதவங்க அளவான உருண்டையாக பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சு அதை அமுத்தி அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். இந்தளவுக்கு போட்டு நம்ம திருப்பி விட்டு வடையை திருப்பி விட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக ஆக ரொம்ப கருகிற கொடுக்கூடாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேலே வர பபுள், எண்ணெயிலேருந்து வர பபுள் எல்லாம் கம்மியாகும். கம்மியாகிற சமயத்தில் வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சைடாக இருக்குது. இந்தளவுக்கு பொன்னிறமாக வரட்டும். பொறுமையாக பபுளெல்லாம் முக்கால்வாசி அடங்கியாச்சு. இந்த மாதிரியே திருப்பி போட்டு வேக வைங்க. கடையிலெல்லாம் கண்ட எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம எண்ணெய் வச்சு நம்ம கரெக்டாக ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரி எண்ணெய் வச்சு அளவாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்மளுக்கு செஞ்சு கொடுத்த திருப்தியாகவும் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பயமில்லாமல் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி குலுக்கும்போதே மொரன்னு சவுண்டோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 1.5 டம்ளருக்கு ஒரு 30 வடை கிட்ட வரும். பார்த்தா 1.5 டம்ளர் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே நிறையாவே வரும். இந்த மாதிரி சைஸில் போட்டிங்கன்னா ஒரு 20 வடை வரும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்தளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.